ततो हनुमान् दशकण्ठनीताम् सीताम् विचेतुम् पतिचारणानाम् महेन्द्रशैलस्य खगेन्द्रवेगः प्रस्तादुदस्तात् प्रथमानवेगः. வைஷ்ணவ க்ஷேத்திரமான திருக்குறுங்குடி என்னும் திவிதேசத்தில் நாம் இப்பொழுது பகவத் ராமானுஜருடைய அற்புதமான சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜோ விஜயத்தே யதிராஜ ராஜஹா, யதிராஜர்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய பகவத் ராமானுஜர் வெற்றியுடன் விளங்குகிறார் என்று ராமானுஜருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். பாண்டி தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்குறுங்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்திற்கு பல சரித்திர பெருமைகள் உண்டு. புராணங்களில் மட்டுமில்லாமல் சரித்திர சான்றுகளும் இந்த திவ்யதேசத்தில் உண்டு. இங்குள்ளதான எம்பெருமான் 5 நிலைகளில் சேவை சாதிக்கின்றான். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்பதாக பகவானுடைய பஞ்ச பிரகாரமான திருமேனி நம்மால் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே ராமானுஜ வைபவத்தை சொல்லி வரக்கூடியதான காலவிசேஷத்தில் ஆபகவத்தகா என்று பகவானிடமிருந்து தொடங்கியதான இந்த சம்பிரதாயத்தை நாம் வர்ணிக்கும் பொழுது பஞ்ச பிரகாரமான அந்த திருமேனியினுடைய வைசிஷ்டியங்கள் காண்பிக்கப்பட்டன அல்லவா? அந்த 5 நிலைகளுமே நாம் இங்கே திருக்குறுங்குடி என்னும் திவிதேசத்தில் எம்பெருமானை சேவிக்கலாம். 5 நம்பிகளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். விண்மீதிருப்பாய் மலைமேல் நிற்பாய் என்பதாக மலைமேல் நின்ற நம்பியாகவும், கீழே திருப்பார்க்கடல் நம்பியாகவும், மற்றும் சுந்தர பரிபூர்ணனாக வடிவழகை நின்ற நம்பியாகவும் பல நிலைகளில் இங்கே பெருமானை நாம் சேவிக்கப் போகிறோம். இந்த திவ்யதேசத்தில் ராமானுஜருடைய சரித்திரத்தில் அற்புதமானதொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதற்காகத்தான் நாம் முதலில் இந்த திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை பார்க்கிறோம். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஜாம்பவானுடைய தூண்டுகோலினாலே ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடுவதற்காக அகாய மார்க்கமாகத்தான் செல்வதற்காக, ஏனென்றால் வழியில் பலவிதமான இடையூறுகள் ஏற்படலாம். சமுத்திரத்தை தாண்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆகாய மார்க்கமாக செல்வது மட்டும்தான் சிறந்த வழி. அந்த ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடியதான அந்த ஒரு பெரிய பெருமை ஹனுமானுக்கு மட்டும்தான் உண்டு என்னும் ஒரு காரணத்தினாலே ஹனுமான் ஆகாய மார்க்கமாக காரணாச்சரித்தே பதி என்பதாக சொல்லுவார்கள். அப்படி செல்வதற்காக முயற்சித்தான். அங்கே மேலே கிளம்ப வேண்டும், ஆகாயத்தில் கிளம்ப வேண்டும். ஏறத்தாழ 100 யோஜனை, தற்காலத்தில் நாட்டிக்கல் மைல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோன்று 100 யோஜனை அவன் ஆஞ்சநேய சுவாமி தான் அவர் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உந்து சக்தி வேண்டும். கிளம்புவதற்கு ஒரு உந்து சக்தி ஏற்பட வேண்டும் அல்லவா? அந்த உந்து சக்திக்காக உயர்மான ஒரு மலை மீது ஏறி இருந்து கொண்டு அந்த மலையிலிருந்து அவர் ஆகாயத்தில் தாவினார். 5லே 1 பெற்றார், 5லே 1 தாவி என்பதாக கம்பராமாயணத்திலும் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுபோன்று தான் ஆஞ்சநேயரை கிளம்ப வேண்டும். தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா இயேஷபதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதேபதி என்று ஆகாயத்தில் சித்தச்சாரணர்கள் சஞ்சரிக்கக்கூடிய தேவஜாதியர் சஞ்சரிக்கக்கூடியதான அந்த மார்க்கத்தில் செல்வதற்காக ஆஞ்சநேயர் முயற்சித்தார். சரி, அப்பொழுது அவர் எங்கிருந்து கிளம்பினார், எப்படி கிளம்பினார்? சீதாம் விசேஷ்டும் பதிச்சாரணானாம் மகேந்திர சைலஸ்ய ககேந்திர வேகः பிரஸ்தாதுதஸ்தாத் பிரதமான வேகः. போஜமகாகவி தன்னுடைய சம்புராமாயணத்தில் வர்ணிப்பார். எல்லா கவி பெருமக்களுமே இந்த நிகழ்ச்சியை மிக சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார்கள். இதோ நமக்கு பின்புறம் தெரியக்கூடிய ஒரு மலை, மரங்களின் ஊடே அந்த மலையானது மறைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மேகங்கள் விலகியது என்றால் அந்த மலையை நாம் நன்கு பார்க்கலாம். அந்த மலைக்குத்தான் மகேந்திர பர்வதம், மகேந்திரகிரி என்பதாக பெயர். இன்றளவும் சித்த புருஷராகவும் சிரஞ்சீவியாகவும் விளங்கக்கூடியதான அவதாரங்களில் வல்லமை பெற்ற அவதாரமாய் விளங்கக்கூடிய பரசுராமன் இன்னும் இந்த மகேந்திரகிரியில் தவம் செய்வதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மகேந்திர பர்வதம் என்னும் உயர்ந்த பர்வதத்தில் இருந்துதான் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுவதற்காக கிளம்பினார். மகேந்திர சைலஸ்ய ககேந்திர வேகா, கருடனைப் போல வேகத்தை உடைய வாயுமாறனான அந்த ஆஞ்சநேய சுவாமி பிரஸ்தாருதஸ்தாத் பிரதமான வேகா, வெகு வேகமாக புறப்பட்டார் என்பதாக சொல்லுகிறார்கள். மகேந்திரகிரி என்பதான உயர்ந்த ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தில் இருந்து பிரவகித்து ஓடி வரக்கூடிய நம்பியாறு என்னும் அற்புதமானது ஒரு நதியை நாம் இங்கே சேவிக்கிறோம். இப்பொழுது எப்படி வைகுண்ட கஷேத்திரத்தை சுற்றிலும் விரஜா நதி பிரவகித்து ஓடுகின்றதோ, எவ்விதம் திருமலையை சுற்றிலும் ஸ்வர்ணமுகரி என்னும் நதியானது பிரவகிக்கின்றதோ, எவ்விதம் திருவரங்க கஷேத்திரத்தை சுற்றிலும்
உபய காவிரியாக காவிரி இரண்டாக பிரிந்து அது சுற்றி வருகின்றதோ, எவ்விதம் காஞ்சி வரதனுடையதான அந்த திருமலையை சுற்றி கொண்டு வேகவதி என்னும் புண்ணிய நதியானது பிரவகிக்கின்றதோ, அதுபோன்று தான் இங்கே நம்பியாறு என்னும் இந்த அழகியதான நதி அதோ தெரியக்கூடியதான மகேந்திர மலையில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது மேகமூட்டமாக இருப்பதினாலேயும் மரங்கள் மறைத்திருப்பதனாலேயும் நம்மால் அந்த மலையை தெளிவாக அறிய முடியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் அந்த மலையை நன்கு சேவிக்கலாம். அந்த மலையில் இருந்து புறப்பட்டு ஓடி வரக்கூடிய நம்பியாறு என்பதாக, நம்பியாறு நிறைந்த நதி, பூரண நதி, என்றுமே நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய புண்ணிய நதி. அத்தகையதான இந்த புண்ணிய நதியின் கரையில்தான் அற்புதமான வாமன கஷேத்திரமாக பெருமான் வாமனாவதாரம் எடுத்த இடம். பரசுராமர் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தபோவனம். அதே சமயத்தில் இங்கே ஆஞ்சநேய சுவாமி தான் சீதையை தேடுவதற்காக ஆகாயத்தில் கிளம்பினாரே, அந்த மார்க்கமான உத்தமமான ஒரு க்ஷேத்திரமாக, வைஷ்ணவ க்ஷேத்திரமாக திருக்குறுங்குடி என்னும் இந்த திவ்யதேசம் தலை சிறந்து விளங்குகிறது. நாற்புறமும் சோலைகள் சூழ்ந்த அதிரம்பியமானதொரு ஸ்தான விசேஷம் இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசம். எல்லா புறமும் நாம் பார்த்தோமேனால் பச்சை பசேல் என்று சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. பகவத் ராமானுஜருக்கு அரும்பெரும் சிஷ்யர் ஒருவர் கிடைத்த இந்த திவ்யதேசத்தை நம் பெரியோர்கள் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் உண்டாயிற்றே சுவாமி, அதில் இந்த சிஷ்யருக்கு என்ன அவ்வளவு பெரிய பெருமை? அப்படி அந்த சிஷ்யரை அடைந்ததினாலே ராமானுஜர் என்ன பெருமையை கொண்டார் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதற்கு ஒரு அற்புதமானது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த திவ்யதேசத்திற்கு என்று மேலும் சில மகாத்மியங்கள் உண்டு. ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் இதனை காண்பிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், இதோ இங்கே உருக்கி வார்த்த தங்கத்தை போல சேவையாக கூடியதான நம்முடைய திருக்குறுங்குடி நம்பியினுடைய வடிவழகை சேவித்து பாருங்கள். திருக்குறுங்குடி நம்பிராயனுடைய வடிவழகு சுந்தர பரிபூர்ணன், நின் வடிவழகு மறவாதார் பிறவாதார என்பதாக இந்த வடிவழகை மறக்க முடியுமா? இந்த வடிவழகை கண்ணிமைக்க மறந்து நாம் சேவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெருமான் தான், திருக்குறுங்குடி நம்பியான இந்த சுந்தர பரிபூர்ணன் என்ற எம்பெருமான் தான் பின்னாளில் சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் செய்தான் என்பது நம்முடைய குரு பரம்பரை. ஆம், காரி உடையநங்கை என்னும் அந்த தம்பதியர் தங்களுக்கு பிள்ளை வரம் வேண்டி தவமிருந்த பொழுது அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அருளுகிறேன் என்று திருவாய் மொழிந்து அருளினவன் நம்முடைய திருக்குறுங்குடி நம்பிராயன். அது தவிர எவ்விதம் பிரஷ்டி சுதபஸ் என்னும் அவர்கள் செய்த தவத்திற்கு அனுகிரகமாக பிரஷ்டிகர்ப்பனாகவும் தேவகி வசுதேவர்களாக அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுக்கே வாசுதேவனாகவும் கண்ணன் தான் பிறந்தானோ, அதுபோன்று காரி உடையநங்கை என்னும் இந்த தம்பதியர் அவர்கள் செய்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு பிள்ளையாக தானே வந்து பிறப்பதாக எம்பெருமான் சத்தியசங்கல்பனா சர்வேஸ்வரன் திருவுள்ளம் கொண்டான். நம்பிதான் பின்னாளில் நம் ஷடகோபனாக அவதாரம் செய்தான் என்பதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு உள்ளம் மேனி என்று இரண்டுமே சிலிர்த்து ஒரு ஆனந்த கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு கால விசேஷத்தில் பெருமான் ராமாவதாரம் செய்தருளினான். அப்பொழுது வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் அற்புதமானதொரு காவியத்தை சாட்சாத் வேதத்தின் சுவை பயனை அருளிச் செய்தார். சரி, அந்த வேதத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் உலகத்தவர் அறிய வேண்டுமே என்பதற்காக ராமாயணம் மகரிஷியாலே அருளிச் செய்யப்பட்டது. அதனை எந்த இடத்தில் அரங்கேற்றம் செய்வது, யார் இதனை பாடவல்லார்கள் என்று யோசித்த பொழுது ராமனுடைய 2 குமாரர்களான லவன் மற்றும் குஷன் இருவரும் வால்மீகியினுடைய சிஷ்யர்கள் அருகே நெருங்கினார்கள். மகரிஷி மிகவும் மனம் மகிழ்ந்தார். அதே சமயத்தில் ராமன் அஸ்வமேத யாகத்தை செய்ய போகிறான், அதற்கு மகரிஷியானவர் தன்னுடைய சிஷ்யர்களுடன் வர வேண்டும் என்பதாக செய்தி வந்தது. உடனே மகரிஷி தன் 2 சிஷ்யர்களையும் அழைத்து அவர்களுக்கு ராமாயணத்தை உபதேசம் செய்து, நேராக நீங்கள் நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் கோமதி நதிக்கரையில் ராமபிரான் செய்யக்கூடிய அஸ்வமேத யாகத்தில் இந்த ராமாயணத்தை கானம் செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன் இவர்கள் இருவரும் சென்றார்கள். ராமனுக்கோ வந்திருப்பது தங்களுடைய பிள்ளைகள் என்பது தெரியாது, தன்னுடைய சரித்திரத்தை அவர்கள் பாடுகிறார்கள் என்பதாக உணர்ந்து அங்கே
தன் மக்கள் மிதிலைச் செல்வியின் மக்களான லவகுஷர்களுடைய திருவாக்கிலிருந்து தன் சரித்திரத்தை தானே கேட்டு சந்தோஷமடைந்தான். குலசேகர பெருமாள் முதலான ஆழ்வார்கள் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம், இந்த நிகழ்ச்சியினுடைய அர்த்த விஷயங்களை எல்லாம் தங்கள் பாசுரங்களில் காண்பிக்கிறார்கள். அதே போன்று தான் இங்கே திருக்குறுங்குடி நம்பியான இப்பெருமான் நம் ஷடகோபனாக, வகுலாபரணனாக, மகிழ்மாலை மார்பினனாக, நம்மாழ்வாராக அவதாரம் செய்து தன் விஷயமான 4000 திவ்ய பிரபந்தங்களை தானே பாடி வைத்து தானே கேட்டு அகமகிழ்ந்தான் போலும். ஆகையாலன்றோ இங்கே காரி உடையனங்கை என்னும் தம்பதியினர் புத்திரவர பாக்கியம் கேட்டு இப்பெருமானை பிரார்த்தித்த பொழுது தானே அவர்களுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறேன் என்று அருளிச் செய்தான். அப்படித்தான் அவனும் அவதாரம் செய்தான் ஷடகோபனாக. 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேதங்களுடைய பரமசாரமாய் அமைந்து நம்மை நல்வாழ்க்கையில் அழைத்துச் செல்லுகின்றன. என்ன என்றாலும் எம்பெருமானுடைய வைபவத்தை நாம் அறிவது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தியினால் தானே. தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே என்னும்படி பெருமானுடைய திருவடியின் மேன்மையை நாம் உணர்வதற்கு காரணமே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் தானே. இப்படி ஆழ்வார் அவதாரத்திற்கு காரணமாய் இல்லை ஆழ்வாராகவே அவதாரம் செய்தவனாய் விளங்கக்கூடிய நம் நம்பிராயனை நம்பி வந்தவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. இப்பொழுது ராமானுஷருக்கு நம்பிராயன் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினான். அதற்காகத்தான் இவ்வளவு பீடிகைகளை நாம் சொல்லி வருகிறோம். இன்னமும் இந்த நம்பிராயனுடைய சில அற்புதமாய் அமைந்திருக்கின்றன. அதையும் பார்த்து நாம் நம்பியினுடைய சரித்திரத்தில் எம்மி ராமானுஷனையும் சேர்த்து அனுபவிக்கலாமே.